இது விடுபட்ட வாக்கு உங்க வாக்கா கூட இருக்கும்பா. உங்க அக்கறையில தான் நான் சொல்றேன். நீங்களும் ஜெயிக்க வேணாமா? உங்க வாக்குகள் போகும். ராயபுரமும் ஒரு கேஸ் ஸ்டடியாவே சொல்றாரு 50,000 வாக்குகள் அங்க எவ்வளவு போயிருக்குன்னு. ஆனா மக்களை பற்றி சிந்திக்காமல் இல்லைங்க இது மண்ணோடு மண்ணாக போகுது, திமுகவுக்கான அழிவுதான் அப்படின்ற துணியில போயிட்டோம். பாஜகவோடு சேர்ந்து பயணிக்கிறார்கள். இது மக்களுக்கு எதிரானது, ஆபத்தானது. விளிம்புநிலை மக்களுக்கு ஓட்டுரிமை வாங்கி தர வேணாமா? அதிமுக இதை கொண்டாடுதுன்ற வாதத்தை தான் அவர் வைக்கிறாரு. இல்லை, எனக்கு முன்னாடி நண்பர் பேசும்போது 2-3 விஷயங்களை பாயிண்ட் அவுட் பண்ணாரு. அதுக்கு பதில் சொல்லிட்டு அப்படியே உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்ல விரும்புகிறேன். அதிமுக எப்பயுமே மக்கள் நலன் சார்ந்து இருக்கிறது இல்லை அப்படின்னு கேட்டார். நாங்கள் தானே காவிரியை அந்த உரிமைகளை விட்டு கொடுத்தோம், நாங்களா மீத்தன் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தோம், நாங்களா ஹைட்ரோ கார்பன் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தோம், நாங்களா கச்சத்தீவை தார வார்த்தோம், நாங்களா ஜல்லிக்கட்டை விட்டு கொடுத்தோம், நாங்களா கல்வியை பொதுப்பட்டியல் கொடுத்தோம், நாங்களா பண்ணோம். இதெல்லாம் பண்ணுவோம் நீங்க தானே. ரைட்டு. நாங்கள் எல்லாத்தையும் காவிரியை மீட்டெடுத்தோம், முல்லை பெரியாரை மீட்டெடுத்தோம், ஜல்லிக்கட்டை மீட்டெடுத்தோம், பாதுகாப்புக்கு மீத்தேனுக்கு பதிலாக பாதுகாப்புக்கு வேளாண்மை மண்டலம் கொண்டு வந்தோம். எல்லாம் தமிழ்நாட்டின் நலன் சார்ந்து எல்லாமே கொண்டு வந்தது நாங்கள். ஒன்று. அப்போ ரெண்டாவது, லீவ் போட்டு போய் நிற்பாங்களா? அப்பாலாம் ஐயோ பாசத்தை பாரு, அவன் இப்போ ரேஷன் கார்டு கிடைக்கலன்னு ஒரு வாரமாக சுற்றினான். ஒரு வாரமாக நான் பேய் அலையிறான் சார், ரேஷன் கார்டு கொடுக்க மாட்டான். தாசில்தார் ஆஃபீஸில் பாருங்க மாமூல் வாங்காமல் கொடுக்கறது இல்லை, தினம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு கொடுக்கறது இல்லை. அந்த பாசத்தை பாருங்க ஓட்டுக்கு. சார், ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமை ஓட்டு. அந்த அடிப்படை உரிமைக்காக ஒரு நாள் நிக்கிறதுனால தவறும் இல்ல. ஆனா நீங்க வேற எவ்வளவு வகையில நீங்க மக்களை வீணடிச்சு இன்னைக்கு மக்கள் கதறாத கதறாங்களா, அதெல்லாம் உங்க காதுல கேட்கறது இல்லையா? அப்புறம் சொன்னாரு, நான் கேட்கிறேன் சார், எஸ்ஐஆர் பணி ஏதோ தமிழ்நாட்டில் மட்டும் நடக்குதா? நான் கேட்கிறேன், எஸ்ஐஆர் பணி தமிழ்நாட்டில் மட்டும் நடக்குதா? 12-13 மாநிலங்கள்ல நடக்கும். இங்க தேர்தலுக்கு சில வாரங்கள்ல கூட வச்சுக்கலாம். இப்ப நம்ம அவசர கதியில நடத்தணுமா? எது சார் அவசர கதி? சும்மா அவர் திமுக காரன் தான் சொல்றாரு நீங்க ஒரு நெறியாளர். சார், காலங்காலமாக எஸ்ஐஆர் பணி இது வரைக்கும் 9 முறை நடந்திருக்கு. காலகாலமாக எஸ்ஐஆர் பணி இந்தியா முழுக்க 3 வருஷம் நடக்கும். இந்தியா முழுக்க. இப்ப லாஸ்டா தமிழ்நாட்டுக்கு எப்ப கொடுத்தாங்க நம்ம கேளுங்க சார், இந்தியா முழுக்க. ஆனால் ஒவ்வொரு மாநிலத்திலும் இப்ப பீகார்ல 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்துச்சுன்னா இப்ப 6 மாசம் சென்னை தமிழ்நாட்டில் வந்திருக்கு. இப்படி சுத்தி. ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த 1 மாசம் மட்டும்தான் பணி நடக்கும். 3 வருஷம் நடந்தது, 4 வருஷம் எங்கேயுமே நடந்தது இல்லை இது வரைக்கும். ஏன்னா ஒரு வரையறை வேணும். அதுக்கப்புறம் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க கொண்டாங்க இதெல்லாம் வேணும். ஒவ்வொரு முறையும் இந்த வரைவு வாக்காளர் பட்டியலுக்கு 1 மாசம் மட்டும்தான். இப்ப முன்னாடி ஏன்னா இவங்களுக்கு எப்பயுமே செத்தவங்க பேர்ல ஓட்டு போட்டு ஜெயிச்ச கட்சி இது. இன்னைக்கு செத்தவங்க பேர்ல தான் ஆட்சி வச்சிருக்கிற கட்சி இது. அதுல இந்த அதிகாரத்துல இருக்கிறாங்கன்னா எஸ்ஐஆர் பார்த்தால இவ்வளவு பயப்படுறது பதட்டப்படுறதுன்னு புரியுது. என்னண்டா வழக்கம் போல எஸ்ஐஆர் வந்த கையோட அதுக்கு பொய்ய சொல்லி அதுக்கு கட்டுக்கதைகளை விட்டு கலர் கலரா ரீல கொடுத்து எல்லாம். நண்பர் நல்ல வேலை சொல்லிட்டாரு. இந்த முறை ஒரு முறை சொன்னாரு. என்ன சொன்னா, நீக்கப்பட்டவர்கள் யார் தெரியுமா? உழைக்கும் மக்கள். முன்னாடி தெரியுமா நீக்கப்பட்டவர்கள் யார் தெரியுமா? முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் சிறுபான்மை மக்கள். அவங்களதான் ஆப்படிக்கிருப்பாங்க அப்படிம்பாங்க. ஆனா நல்ல வேலை நண்பர் உழைக்கும் மக்கள் சொல்லிட்டாரு. காலையில தெரிஞ்சு என்ன சிறுபான்மை நல்ல வேலை உழைக்கும் மக்கள் சொல்லிட்டாரு. ஏங்க இதுல என்ன ஏங்க அதாவது இப்ப மாத்திக்கிட்டாங்க. நான் கேட்கிறேன் சார், அவங்க ஒரு லிஸ்ட் கொடுக்கறாங்க. இரட்டை பதிவு ரைட் 3,39,278ங்கறாங்க. அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்லையா? நான் அந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கிறேன். 2002ல எஸ்ஐஆர் பண்றோம், திருப்பி ரிவிஷன் இங்க வருது. 11ல ஜெயிக்கிறோம், 14ல ஜெயிக்கிறோம், 16ல ஜெயிக்கிறோம். அப்ப இந்த இரட்டை பதிவுகளோ இல்ல இந்த இறந்தவர்களோ நாம ஜெயிச்சுட்டு தானே இருந்தோம். 3 தேர்தல் தொடர்ந்து ஜெயிச்சாங்க அதிமுக. அப்போ இந்த ரிவிஷன் இந்த பிரச்சனைகள் நாங்க நீங்க அப்பைக்கும் 2005ல சென்னையில் நடந்ததா 2002 இந்த கிராமப்புறங்கள்ல நடந்ததையும் அன்னைக்கும் நாங்க எஸ்ஐஆர் ஏத்துக்கிட்டோம். திமுகவும் ஏத்துக்கிட்டது. திமுக இருக்க மத்தியிலும் மாநிலத்தில் இருக்கும்போது அப்ப நடக்கும்போது திமுக ஏத்துக்கிட்டது. ஆனா இந்த முறை நீங்க ஒரு எக்ஸாம்பிள், ஸ்டாலின் தொகுதியில 1,00,000 சில்லற ஓட்டு எவ்வளவு 1,00,000 எத்தனை பார்த்தா 1,03,000 வாக்குகள் நீக்கி இருக்காங்க. ஒரு முதலமைச்சர் தொகுதியில 1,03,000 வாக்கு. இது ஒரு என்ன சார்? இது செஞ்சதுல யார் சார்? மாநில அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள்.
நல்லா கவனிங்க. அண்டர் தி சூப்பர்விஷன் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் சென்ட்ரல். சார் தேர்தல் ஆணையம் என்பது அது இண்டிபெண்டன்ட் பாடி. அதுல மறுக்க முடியுமா? நீங்க மறுக்க முடியுமா? சட்டப்படி அப்போ சார் இப்ப மாநில அரசு அதிகாரிகள் நடத்துறாங்களா, அவங்க எல்லாம் இப்ப திமுக சொன்னது கேட்டுதான் நடப்பாங்க, நீங்க சொல்ல முடியுமா? ரைட். நான் என்ன கேட்கிறேன், ஏதாவது சார் இதுல நல்ல இதுல என்ன பாருங்க, உயிர் இழந்தவர்கள் செத்தவன் பேர்லயே ஓட்டு போட்டன 26 லட்சம் பேர், 27 லட்சம் பேர் இறந்தவர்கள் பேர்ல ஓட்டு போயிருங்க. எங்க கட்சி இந்த தேர்தல் 2021 43 தொகுதிகள்ல வெறும் 4 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல தோத்தோம். நாங்க உண்மையிலே ஆளுங்கட்சி அதிமுக எங்களுக்கு வைத்தறிச்சலா இருக்கு எனக்கு. என்னன்னா இந்த 43 தொகுதி கட்சினா என்ன, ஆளுங்கட்சி நம்மளாச்ச இந்த செத்தவங்க பேர்ல தானே இவங்க ஓட்டு போட்டிருக்காங்க. இப்ப எப்படி பண்ணிருக்காங்க? அப்போ நம்ம அந்த முடிவுக்கு வந்துடலாமா? வாக்களிச்சவங்க எல்லாம் செத்தவங்க தான் முடிவுக்கே வந்துட முடியுமா? ஏன்னா இதுல இப்ப முகவரி நீங்க இது இரட்டை பதிவும் உயர்ந்தவளும் நீங்க அது 100% 100% கரெக்ட், அதுல மறுக்க முடியாது. ஆனால் இனம் மாறியவர்கள் 66 லட்சம் பேர் இருக்கிறாங்கல்ல, அது ஊர்ல இருப்பாங்க. அதுல நீங்க அதுக்கு தான் இப்ப என்ன ஆகும்டா, வரைவு வாக்காளர் பட்டியல இறுதி வாக்காளர் பட்டியலில் இடம் மாறியவர்கள் இந்த வாக்காளர் பட்டியலில் நம்மளை சேர்த்துக்கலாம். அவர்கள் இந்த ஃபார்ம் 6 ஃபார்ம் 8 இதெல்லாம் கொடுத்துட்டு சேர்த்துக்கலாம். இந்த அதாவது இடம் மாறியவர்கள்ல லிஸ்ட் அவுட் இருக்கு, அதுல கூட எத்தனை பேர் இருக்கிறாங்க எத்தனை பேர் இல்லங்கிறது கணக்கு தெரியும். ஆனால் இருந்தாலும் இல்லைனாலும் இப்ப 30 லட்சம் வாக்காளர்கள் விடுபட்டது என்பது 100க்கு 100 உறுதி. இப்ப என்னன்னா இந்த இடம் மாறியவர்கள் எல்லாம் யார் மறுபடியும் ஃபார்ம் கொடுத்து சேர்ந்ததுக்கு அப்புறம் தெளிவு பிறக்கும். அப்போ திமுகவினுடைய கணக்கு நம்ம அங்கதான் ஒரு கேள்வி வருது. நீங்க இந்த 97 இவ்வளவு இருக்கு பாருங்க, நாங்க தான் ஜெயிச்சோம் போன தேர்தல்ல 2021 நம்ம பல விஷயங்கள் சொன்னாலும் பிஆர்ல எடுத்துப்போம் 65 லட்சம் என்பது டிராஃப்ட் ரோல்ல. அதற்கு பின்பாக இந்த ஃபார்ம் 16க்கு அப்புறமா ஃபார்ம் 6க்கு அப்புறமா எவ்வளவு வந்துச்சுன்னு பாருங்க, கிட்டத்தட்ட 30 லட்சம் 25 லட்சம் சேர்ந்துட்டாங்க. அப்ப இந்த 97 என்பது இன்னும் குறைய வாய்ப்பு இருக்கு. நம்ம அவசரமா சொல்றோம், நானும் சொல்றேன் 97 லட்சம்ங்கிறது இந்த இடம் மாறியவர்கள்ல 30 லட்சம் பேர் 35 லட்சம் பேர் சேருவார்கள். நீங்கள் என்னன்னா இரட்டை பதிவும் இறந்தவர்களும் 30 லட்சம் இருக்க, அது அந்த 30 லட்சம் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இந்த வாக்கு சதவீதம் எவ்வளவு தெரியுமா? வெறும் 13 லட்சம் வாக்குகள் வித்தியாசம் போன தேர்தல் 2021 தேர்தல். இப்போ நீங்க இந்த இறந்தவர்கள் பேர் இரட்டை பதிவு உள்ள 30 லட்சம் பேர் 2 பேர் வச்சு ஓட்டு போட்டீங்களா திமுக காரங்களா? நீங்க ஓட்டு அதனாலதானே எஸ்ஐஆர் பதட்டமும் பயமும் உங்களுக்கு வந்துச்சு. ஏன் வந்துச்சு? அதனாலதான் நாங்க எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் நம்ம சொல்றோம் மத்திய அரசாங்கத்தை ஆதரிச்சல. மத்திய அரசாங்கத்தை நாங்க கூட இப்ப கூட பல்வேறு விஷயங்களை எங்கள் பொதுச்செயலாளர் எடப்பாடி நேத்து கூட எதிர்த்தாரு. அது வேற, நாங்கள் உரிமைக்காக எண்ணிக்கை விட்டு கொடுக்க மாட்டோம். எஸ்ஐஆர் வந்த கையோட நீங்க நீதிமன்றத்துக்கு நீங்க போனீங்க, நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு? லீகல் ரிக்வெஸ்ட் லீகல் ரிக்வெஸ்ட் அங்க போறாங்க. அது நியாயமான ரிக்வெஸ்ட். அது நியாயமானதா? மாநில அரசாங்கத்தோட சார் இன்னும் சொல்ல போனால் நீங்க பல இடங்களில் மாநில இது நம்ம உள்ளாட்சித்துறை பிரதிநிதிகளை வைத்துக்கொண்டு திமுகவினர் பல பேர்கள் சேர்த்தாங்க. வேற ஒரு நிறைய விஷயம் தொடர்ந்து பேசணும். சுருக்கமா அதை சொல்ல வந்தீங்க. இப்ப சொல்லிருக்கிற மாதிரி கொடுக்கப்பட்ட 1 மாச காலகட்டத்துல காங்கிரஸ் நிர்வாகிகள் இல்லாதல்ல, அப்ப செய்ய வேண்டிய வேலையை செய்யாம எல்லாம் முடிஞ்ச பரீட்சை எழுத வேண்டிய டைம்ல எழுதாம ரிசல்ட் வந்தப்போ ஐயோ நான் படிச்சிருந்தேன் முட்டாள்தான். அவர் அடுக்கடுக்கு குற்றச்சாட்டுகள் அடுக்க வைக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, நீங்க இதுக்கெல்லாம் காரணமே அதிமுக. ஆனா நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றாரு, லேட் ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்கு என்னமோ ஜால் ஜாப்பு செல்வகுமார் அமைதி. அவர் நேரம் அவர் முடிச்சிட்டாரு. ஏமாற்றி பொய்களை சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள் இன்னும் பொய்களை அடுக்குவார்கள். கலர் கலரா இன்னைக்கு கேட்ட கேள்விக்கு பதில் நீங்க அமைதி
நன்றி சார். நான் இல்ல என்ன சார்? இது அவர் நேரம். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க சார். அவர் பேசுவார். செல்வகுமார் அமைதி. அவர் பேசுவார். இல்ல. நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன் சார். பேசிக்கிட்டு இருக்காரு. வெயிட் பண்ணுங்க. ஜெயலலிதா செத்துதா எடப்பாடி ஆட்சிக்கு வந்தாரு பதில் சொல்லுங்க சார். எங்களை சொன்னீங்க செத்துதா ஆட்சிக்கு வந்தாரு. செல்வகுமார் நம்ம அமைதி காத்தாதான் அவர் பேசுறது. நன்றி. ஜெயலலிதா செத்துதா ரைட் செல்வகுமார் நன்றி. அமைதி. இன்னும் அவர் வேற பேச லெனின் வேற பேச முடியுங்க. ஜனநாயகம் சார். ரைட் அமைதி ஜவஹர்லி. அதாவது ஊழல் எப்படி செய்யணும், எந்த மாதிரி செய்யணும், ஊழல்னா எப்படி விதவிதமா செய்யணும்ல. ஜெயலலிதா தான் ஓட்டுலயே எப்படி குற்றச்சாட்டு ராணி அமைதி காக்க வேண்டும். அவர் நேரம் அமைதி. அவங்க அடுத்து வரேன். நீங்க முடிங்க. நீங்க உங்க நேரத்துல முடிங்க தரேன். கள்ள ஓட்டு போட்டுறது, கள்ள ஓட்டு திருட்டு பண்றது, கிட்னி திருட்டு பண்றதெல்லாம் திமுக கை வந்த கலை. எப்படி தேர்தல் திருமங்கலம் பார்மல நடத்துறது, எப்படி ஈரோடு தேர்தல் நடத்துறது, இதெல்லாம் பண்ணி ஜெயிச்சவங்க இப்பயும் எஸ்ஐஆர் மூலம் எப்படியாவது திருடலாம், எப்படியாவது மக்களை ஏமாத்தி ஓட்டுக்களை நம்ம மீண்டும் போடலாம்னு உங்களுடைய எண்ணம் இருக்கு. நான் ஒரே ஒரு சொல்லிடுறேன் சுருக்கமா, நேரம் இல்லை. அடுத்து நான் அதாவது இப்போ வந்து எல்லாத்துக்கும் எஸ்ஐஆர் ஃபார்ம் எல்லாத்துக்கும் விநியோகம் பண்ணிட்டீங்களா? எப்படி 99% கொடுத்துட்டீங்கன்னா அது யார் பண்ணுது? ஃபார்ம் எல்லாம் ஒவ்வொரு திமுக BLA 2 வாங்கினாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு நாளைக்கு 50 ஃபார்ம் வாங்கி கொண்டு போய் கொடுத்தாங்க. ஆனா அங்க ஆதார் லிங்க்ல செத்து போயிட்டான்னு வந்துச்சு. அப்ப நீக்காம என்ன பண்ணுவாங்க? இருங்க சார் நீக்காம என்ன சார் பண்ணுவாங்க? இப்ப வரைவு வாக்காளர் பட்டியல் தானே வந்திருக்கு, இறுதி வாக்காளர் பட்டியல் வந்திருக்கு. இறுதி வாக்காளர் பட்டியல செத்தவன் பேர்ல சேர்க்க முடியாது, இடம் இது இரட்டை பதிவு சேர்க்க முடியாது. ஆனால் இடம் மாறியவர்கள் சேரல 66 லட்சம். இந்த 66 லட்சத்துல எத்தனை சேர்க்க வேண்டியதானே? எங்க பொதுச்செயலாளர் எடப்பாடியாரு சொல்லியிருக்காரு, இடம் மாறியவர்கள் நீங்க புதுசா ஃபார்ம் கொடுத்து சேர்ந்துக்கோன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் நீங்க நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து இவ்வளவு பதட்டமும் பயமும் பட்டு 2 பேரும் சேர்ந்து கத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இதுல என்ன திருட்டு தானே இருக்குது? நான் சொல்றேன் சார். அதாவது தொகுதிகள் மாறியவர்களுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க கேளு சார், அந்த லிங்க் சொன்னாங்கல்ல, லிங்க் இருக்குமா? நீங்க இப்போ உங்களுக்கு வாக்காளர் அடையாள அட்டை இருந்துச்சுன்னு அந்த நம்பரை போட்டீங்கன்னா லிங்க் அப்படியே இப்போ மக்களை திசை திருப்பி ஏமாத்த வேணாம்.